ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. இன்றைய பாசுரத்திலேருந்து ஆண்டாள் பகவானை எழுப்ப போறாங்க. அப்போ பகவான் உள்ள இருக்க, வெளியில வாயில் காப்பாளர்கள் தான் நிக்கிறாங்க. அவங்க வழி விட்டா தானே நம்ம பகவானை போய் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க தானே இந்த கதவை திறந்து விடணும். அதனால ஆண்டாள் எப்படி அவங்க கிட்ட கதவை திறக்க சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். எல்லாருக்கும் அவங்க கதவை திறந்து விட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தா, ஈஸ்வர நம்பிக்கை இருக்கிறவங்க, கண்டிப்பா அவன் பறை தருவான், அவனை நம்ம பார்க்கலான் இருக்கிறவங்ககிட்டலாம் அவங்களால ரொம்ப நேரம் கதவு திறக்காமலாம் இருக்க முடியாதான், கண்டிப்பா திறந்துதான் ஆகணுமா. ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு, சத்சங்கம் செய்ய வேண்டும், அதை தொடர்ந்து ஈஸ்வர விஸ்வாசம் வரும். தீனி தின்பதில் தயக்கம் கொள்கின்ற பசு பாலை பெருமிதமாக கொடுக்காது. எல்லாம் தின்றால் ஒரு பசு பாலை பெருமிதமாக சொரியும். ஈஸ்வர மகிமைகள் அனைத்திலும் முழு நம்பிக்கை வைக்கின்றவன் அதிவிரைவில் சாதனத்தில் முன்னேற்றம் அடைகின்றான் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார். அப்போ அவங்களோட முன்னேற்றத்தை அவங்களால தடுக்க முடியாது, கண்டிப்பா கதவை திறந்தேதான் ஆகணும். அதனால ஆண்டாள் எப்படி கேட்கிறாங்க அப்படின்றத இந்த பாசுரத்துல நம்ம பார்ப்போம். மேலும் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, முதலில் இதயபூர்வமான உணர்ச்சி, அறிவிலும் ஆராய்ச்சியிலும் என்ன உள்ளது? சில அடிகள் செல்லும், பிறகு நின்றுவிடும். ஆனால் இதயத்தின் மூலம்தான் உத்வேகம் பிறக்கிறது. திறக்க முடியாத கதவுகளை எல்லாம் அன்பு திறக்கும். உலகில் எல்லா ரகசியங்களுக்கும் வாசல் அன்புதான் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லியிருக்கார். அப்ப எப்படி அந்த கதவு திறந்துச்சு ஆண்டாளுக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போமா. அந்த பாசுரம் எப்படி வருது அப்படின்னா, அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் 16. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவம் நீக்கேலோரெம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரம் வருது. இந்த பாசுரத்துல முதல் வரியில ஆண்டாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாயகனாய் நின்ற நந்தகோபாலனுடைய கோவில் காப்பானே, நந்தகோபரோட கோவில் காப்பானே, அதுவும் நாயகனாய் நின்றன்னு ஏன் சொல்றாங்கன்னா, அவர் தான் தலைவர் மாதிரி இருந்து பகவான் கிட்டக்க நம்மளை கூட்டிட்டு போறாரா. ஏன்னா பகவான் அவர் வீட்டுல தானே இருக்காரு, அதனால அவர் தானே தலைவர். அதனால நாயகனாய் நின்ற நந்தகோபாலன் உடைய கோயில் காப்பானே, அந்த கோயிலோட வாயில் காப்பாளர்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் ராமகிருஷ்ணர் சொல்றாரு, உலகத்தவருள் யாரேனும் ஒரு மனிதனுக்கு கீழ்ப்பட்டு உத்தியோகம் பண்ணினால் அதற்கேற்ப மனது மாசுபடும். இனி 4-5 பேருக்கு கீழ்ப்படிந்தால் அவனது கதி என்னவாகுமோ அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ உலகத்தவர்களுக்கு கீழ்ப்படிந்து சேவை பண்றதோ இல்ல வேலை செய்யறதோ அதுதான் நம்ம மனதை மாசு பண்ணுமே தவிர, நீங்கெல்லாம் நந்தகோபரோட வீட்டுல பகவானுக்கு சேவையா பண்றீங்க, பகவானோட இருக்கீங்க, எப்போதுமே உங்க மனது எப்படி மாசுபட்டிருக்கும், நீங்க உயர்ந்த சிந்தனையில இருப்பீங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லி. எங்க கிட்டக்க வேற எந்த மாதிரியான தீய எண்ணங்களுமே கிடையாது. பகவானுக்கு சேவை பண்ணும், பகவானை பார்க்கணும், பறை வாங்கணும்ன்றது மட்டும்தான் எங்களோட எண்ணம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்களாம் உயர்ந்த இடத்துல இருக்கீங்க, அதனால உயர்ந்த மனதாதான் உங்களுக்கு இருக்கும். அதனால உங்களுக்கு நல்லா தெரியும்ல நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு, எங்களை உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொன்னாங்களாம். அப்போ சுவாமி விவேகானந்தரும் சொல்றாரு, தலைவன் ஆகும் முன் கீழ்ப்படிய கற்றுக்கொள்னு. ஆண்டாலும் இங்க அதே தான் பண்றாங்க. முதல்ல அவங்களும் கீழ்படுறாங்க. ஏன்னா நல்லவங்க கிட்டக்கேந்து கூட நமக்கு தடைகள் வந்துடக்கூடாதுன்னு. காமம், குரோதம் முதலிய தீய எண்ணங்கள், தூக்கம், இதெல்லாம் தீயதுலேருந்து நம்மள்ட்ட எப்படி விலக்கி கொண்டு வந்தாங்கன்றத முன்னாடி பாசுரத்துல பார்த்தோம். இப்போ பகவான் கிட்டக்கே இருக்கிறவங்க கிட்டக்கேந்து கூட நமக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க ஒருவேளை நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க, நீ யாரு வரத்துக்கு, உனக்கு என்ன அந்த தகுதி இருக்கா அப்படின்னு ஏதாவது ஒரு வேளை நினைச்சு நம்மளை சேர்த்துக்காம விட்டுருவாங்களோ. இல்ல அவங்க கிட்டக்கேந்து கூட எங்களுக்கு தடைகள் எதுவுமே வந்துடக்கூடாதுன்றதுனால ஆண்டாள் பவ்யமா கேட்கிறாங்களாம், கோயில் காப்பானே எங்களை தயவு செஞ்சு உள்ள விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாசுரம் முழுக்க அப்படிதானே வருது. அதனால அந்த கோயில் காப்பானும், ஆமா நீ நல்ல எண்ணத்தோட தான் வந்திருக்கன்னு புரியுது, சரி உள்ள போ அப்படின்னு சொன்னான். உள்ள போனா அடுத்து வாயில் காப்பானே, அந்த கதவு கிட்டக்க நிக்கிற வாயில் காப்பாளர்கள் கிட்டக்க போறாங்க ஆண்டாள். அதுவும்
கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் எழுதியிருக்காங்க. கொடி தோன்றும், அங்க ஒரு கொடி வேற மேல பறந்து ஆடுதான், அந்த கொடி தோன்றும் தோரணம்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வாயில் காப்பாளர்களே, பகவானோட வாசல்ல வாயில் காப்பாளர்களா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. ஏன் கொடி கட்டி விட்டுருக்காங்க அப்படின்னா, விடியற் காத்தால எந்திரிச்சு ஆண்டாலும் அவங்க தோழிகளும் வராங்கல்ல, அதனால பகவானோட வீடு எது அப்படின்னு சொல்லி மாறி போயிடக்கூடாது, எதுன்னு சொல்லி தேடிடக்கூடாது அப்படின்றதுக்காக நந்தகோபர் ஒரு பெரிய கொடியை மேல கட்டி விட்டுருந்தாராம். ஏன்னா அதை பார்த்து இதுதான் பகவானோட வீடுன்னு அவங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. அதோட கூட சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாரு, தியாகம் அதுவே கொடி, இந்திய நாட்டின் அடையாளமான கொடி, உலகின் மீது பறக்கும் கொடி, மடிந்து கொண்டு இருக்கும் மனித குலத்திற்கு எச்சரிக்கையாக, உலகின் தீமைகளுக்கு ஓர் எச்சரிக்கையாக இந்தியா மீண்டும் மீண்டும் அனுப்பி வைக்கின்ற அழியாத கருத்து அது. இந்த கொடியின் மீது உங்களுக்குள்ள பிடியை விடாதீர்கள், அதை உயர்த்தி பிடியுங்கள் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லியிருக்கார். அப்போ ஆண்டாலும் இந்த இடத்துல நினைச்சுக்கிறாங்க, நம்ம தியாகம் பண்ணிட்டு இந்த தூக்கம், காமம், குரோதம் இந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், உன்னோட எண்ணம் மட்டும்தான் வேணும், நல்ல உணவு எதுவுமே வேண்டாம், காலையில சீக்கிரமா எந்திரிச்சு இதை எல்லாத்தையும் பண்ணி ஒரு தியாகம் தானே, ஒரு மன வைராக்கியத்தோட இதெல்லாம் நான் பண்ணி பகவான்கிட்ட போறேன்னு வராங்கல்ல, அதனால அந்த தியாகம்ன்ற கொடி மேல பறந்துட்டு இருக்கிற நாங்க பகவான்கிட்ட போறோம், அந்த கொடியை வச்சுட்டு நாங்க பகவான்கிட்ட போறோம். ஏன்னா அதுதான் ஒரு தகுதி மாதிரியா நம்ம பகவான் கிட்டக்க போறதுக்கு. அந்த கிரிசைகள்லாம் செஞ்சு எந்த செய்யாதன செய்யும் தீமைகளான எண்ணம் எதுவுமே வராம ஒரு தியாகம் பண்ணி பகவானுக்காகவே நோன்பு இருக்காங்கல்ல, அதனால அந்த கொடி அங்க பறந்துட்டு இருந்துச்சான். அதனால இதுதான் பகவானோட வீடு அப்படின்னு ஆண்டாலும் உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த வாயில் காப்பாளன் கிட்டக்க கேட்க ஆரம்பிச்சாங்க. மணிக்கதவம் தாழ்த்திரவாய், இந்த மணிக்கதவம் தயவு செஞ்சு நீ திறந்தோடு, ஏன்னா நாங்க பகவானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கேட்கிறாங்க. அப்புறம் அவன் கேட்கிறான், அந்த வாயில் காப்பாளர்கள்லாம் கேட்கிறாங்க, நீங்க யாரு, எதுக்கு பகவானை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. நாங்கெல்லாம் சின்ன சின்ன ஆயர் சிறுமியர், அதனால நாங்க பகவான்கிட்ட ஒரு பறை வாங்கணும், அதனால நாங்க அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த வாயில் காப்பாளர்கள்லாம் சொல்றாங்களா, இல்ல இல்ல, பெண்கள் யாரா இருந்தாலும் விடுறதில்ல, இங்க நாங்க கம்சனால ரொம்ப தொல்லை பண்றாங்க எங்க பகவான, அதனால நாங்க யாரையுமே விடுறதில்ல, பெண்களை பார்த்து கூட நீங்க பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கேட்டாங்க. ஆமா, ஏன் பூதனா, தாட்டகா, சூர்பனகை இவங்கெல்லாம் பெண்கள் இல்லையா, பகவானுக்கு எல்லார் மூலமாவும் இந்த கம்சன் எல்லா அரக்கர்களும் தொல்லை கொடுக்குறாங்க, அதனால நாங்க யாரையுமே உள்ள அனுப்ப முடியாது, கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வாயில் காப்பாளர்கள்லாம் சொன்னாங்களா. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, நாம் தேவியின் அடிமை, நீங்களும் தான், நமக்கு என்ன பயம் அப்படின்னு சுவாமிஜி சொன்ன மாதிரி ஆண்டாள் அம்மாவும் சொல்றாங்களாம், நமக்கு என்ன பயம், பகவான் தான் உள்ள இருக்காரு, அப்படி இருந்துமா நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அந்த வாயில் காப்பாளர்கள்லாம் சொன்னாங்களா, ஆமா ஆமா, பகவானுக்கு யாரும் தீங்கு பண்ணிடக்கூடாதுன்றதுல நாங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கோம், அதனால உங்களெல்லாம் விட முடியாது, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே ஆண்டாள் சொல்றாங்களாம், நாங்கெல்லாம் சிறிய மாடு மேய்க்கும் கோபியர்கள் தானே, பூதனா மாதிரி தனியா ஒரு ஆளா நாங்க வரலையே, கூட்டமா எத்தனை பேர் கூட சேர்ந்து வந்திருக்கோம், இன்னமும் எங்களை நீ உள்ள விட மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்களாம். ஆயர் சிறுமியர் ரோமுக்கு அரைப்பறை, மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். ஆயர் சிறுமியர் ரோமுக்கு அரைப்பறை, நல்லா ஒளி மிகுந்த ஒரு பறை, ஒரு வாத்தியம் எங்களுக்கு பகவான் தரேன்னு சொல்லியிருந்தாரு இந்த நோன்புக்காக, அதனாலதான் நாங்க வந்திருக்கோம், ஆயர் சிறுமியர் சின்ன சின்ன குட்டி பிள்ளைங்க நாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றாங்க. அந்த காவலர்கள்லாம் சொன்னாங்களாம், சரி சரி இருங்க, நான் கேக்குறேன், பகவான் எந்திரிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். இல்ல இல்ல, நீங்க கேட்டுட்டுலாம் எங்களை உள்ள விடணும்னு கிடையாது, மாயன் மணிவண்ணன் நென்னலே எங்களுக்கு நேத்திக்கே வாக்கு கொடுத்துட்டா, இந்த மாதிரி நீங்க நாளைக்கு என் வீட்டுக்கு வாங்க, நான் பறை தரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா சாரதாம்மா சொல்றாங்க, குருதேவர் வாக்கு சிவ வாக்கு, அது நடக்காமல் போகுமா என்ன, குருதேவர் இருக்கிறார், அவர் உங்கள் கைகளை பிடித்து வழி நடத்துகின்றார், எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களுடன் இருக்கிறார் அப்படி சாரதாம்மா சொல்றாங்க. ஆண்டாள் அம்மாவும் அதே தான் சொல்றாங்க, அப்படி அவர் கொடுத்த வாக்கு பொய்யாகும், அதனால கண்டிப்பா எங்களுக்கு நேத்து அவர் சொன்னது உண்மையான வாக்கு, கண்டிப்பா நிறைவேறும், திரௌபதிக்கு நிறைவேறின மாதிரி எங்களுக்கும் கண்டிப்பா நிறைவேறும், அதனால நீ அது பொதுவுல கொடுத்த வாக்குலாம் நினைச்சு எங்களை உள்ள விடாம இருந்துராத, மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், நேத்திக்கே அவன் ஒரு வாக்கு கொடுத்துட்டான், அதோட கூட
தூயோமாய் வந்தோம், நாங்க ரொம்ப தூய்மையா வந்திருக்கோம். 5வது பாசுரத்துல சொன்ன மாதிரி நாங்க தூயோமாய் வந்தோம். அதனால எதிர்பாராத அன்புடன் நல்லா வெளிப்புறமும் உள்புறமும் எல்லாமே நாங்க தூய்மையா பகவான் நாமாவை சொல்லிட்டே தான் நாங்க வந்திருக்கோம். துயில் எழ பாடுவான். பகவான் எந்திரிச்ச பிறகு நீ விடுறேன்னு சொன்னியே, நாங்களே போய் பகவான் எந்திரிக்க கூட பாட்டு பாடுறோம். ஏன்னா அவரோட தூங்குற அழகை பாக்குறதே ஒரு அழகு அல்லவா? ஏன்னா ரங்கநாதர் அப்படிதானே படுத்திருக்காரு. அப்ப அது கூட ரொம்ப அழகா இருக்கே. அதனால அதையும் நாங்க பார்த்து அனுபவிக்கணும். நாங்களே துயில் எழ பாடுவோம். நீ தயவு செஞ்சு எங்களை உள்ள விடுப்பா. நாங்க ரொம்ப எதிர்பாராத அன்போட பகவான் தான் வேணும், அவருக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூய்மையான எண்ணத்தோட தூய்மையா நாங்க வந்திருக்கோம். அதனால எங்களை உள்ள விடு. ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, தூயவனாக இரு, ஒரு கணமும் இறைவனிடம் நம்பிக்கையை இழக்காதே, நீ ஒளியை காண்பாய். எல்லையற்ற ஆழம் காணாத வானம் போல் பரந்த கடல் போல் ஆழம் கொண்டது அன்பு மட்டுமே. வாழ்க்கையில் உள்ள ஒரே மாபெரும் லாபம் அதுவே. அதை அடைந்தவன் பேறு பெற்றவன். மகத்தான செயல் செய்ய இறைவனால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை நம்புங்கள். அவற்றை நாம் செய்தே தீருவோம். உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது தூயவர்களாக புனிதம் மிக்கவர்களாக திகழுங்கள். அன்பிற்காக அன்பு செய் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லியிருக்கார். அப்ப ஆண்டாலும் அதே தான் சொல்றாங்க, நாங்க ரொம்ப தூய்மையா இருக்கோம், நாங்க அன்பா இருக்கோம், பகவான் தான் வேணும்னு சொல்லி அந்த எண்ணம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு. அதனால எங்களை தயவு செஞ்சு உள்ள விடுப்பா. அப்புறம் அந்த வாயில் காப்போலர்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு, ஆமா ஆண்டாள் உள்ள இதுக்காக தான் போறாங்க, இருந்தாலும் பகவான் எந்திரிக்கட்டும் பார்க்கலான்னு சொல்லுவோமேன்னு சொன்னாங்க. அப்ப ஆண்டாள் உடனே சொல்றாங்க, வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, எங்களுக்கு தெரியும் நீங்க உள்ள எங்களை விடு அப்படின்னு தான் உங்க மனசு சொல்லுது, உங்க மனசுக்கு நாங்க யாருன்றது புரிஞ்சிருச்சுன்னு. ஆனா சும்மா பேசி பார்ப்போமே எங்க கிட்டக்க வாயளவுல நீங்க சொல்றீங்க, அப்படி கூட மாற்றி மாற்றி பேசாதீங்க, உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சு. ஏன்னா நீங்க வெளியில பேசுற அந்த சொற்கள் உண்மையாவே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சொல்லுக்கும் சக்தி இருக்குன்றது நமக்கு தெரியும்ல. அதனால நீங்க சொல்ற ஒரு சொல்லும் உங்க நெஞ்சறிஞ்சு நீங்க சொல்லலாம்னா கூட அது நடந்துருச்சுன்னா எங்களால தாங்க முடியாது, உள்ள விடமாட்டேன்னு சொல்லி நாங்க இந்த நோன்பு நோட்டுறதோட ஒரு பிரயோஜனமான விஷயத்த பண்ண போறப்ப அது தடங்கல் ஆயிடக்கூடாது. அதனால அந்த மாதிரி வாயால ஒரு வார்த்தையால கூட நீங்க எங்களால முடியாது, உள்ள விட முடியாது, பகவானை பார்க்க முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. நாங்க கண்டிப்பா அவரை பார்க்கணும், அதுக்காகவே தான் இந்த நோன்பு இருக்கும். அதனால தயவு செஞ்சு நீங்க முன்னம் மாற்றாதே, மாற்றி பேசாதீங்க. நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். தயவு கூர்ந்து இந்த நேய நிலைக்கதவம் கூட பகவான் கிட்ட ரொம்ப பாசமா இருக்கிறதுனால ஒட்டிக்கிட்டே இருக்கான், பிரியவே மாட்டேன். ஏன்னா பிரிஞ்சுட்டா பகவான் வெளியில எந்திரிச்சு வந்துருவார்ல. அதனால ரொம்ப நேயமா பாசமா அப்படியே சேர்ந்தே இருக்கான் அந்த கதவு. அதனால நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, ஒன்றை பெறுவதற்கு உண்மையான தகுதியுடையவன் அதை பெறாமல் தடுக்க உலகில் எந்த சக்தியாலும் முடியாது என நான் பூரணமாக நம்புகிறேன். ஆக புனிதனாக இரு, இறைவனிடம் நம்பிக்கை வை, அவரையே எப்போதும் சார்ந்திரு. நீ சரியான பாதையில் போகிறாய், உன்னை எதுவும் எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்றார். அப்போ வாயில் காப்பாளர்கள்லாம் பகவான் கிட்டக்கே இருக்கிறவங்க, அவங்களா நம்மளை தடுத்து நிறுத்த போறாங்க? அதனால கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அந்த நேய நிலை கதவை அவங்களும் திறந்து விட்டாங்க. அதனால ஆண்டாள் உள்ள போறாங்க எல்லா தோழிகளையும் கூட்டிக்கிட்டு. இப்படிதான் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஆண்டாள் பாசுரத்துல சொன்ன மாதிரி தீமையால் வரும் தடைகள், காமம் குரோதம், அந்த தடைகளும் நமக்கு வராம நல்லவங்க கிட்டக்கேந்து வரதுல, பகவான் கிட்டத்துல இருக்கிறவங்க கிட்டக்கேந்து வர தடைகள் எதுவுமே நம்ம கிட்டக்க இல்லாம பகவானோட அருள் பூரணமா சீக்கிரமா நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டாள் கிட்டக்க பிரார்த்தனை பண்ணி அவளோட அருள் நமக்கு வேணும்னு வேண்டிக்கிட்டு முடிச்சுக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ ராமகிருஷ்ணார்பணமஸ்து.